கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சாந்த குணமுள்ள ராஜாதி ராஜா. பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். மனிதகுலத்தின் மேசியா இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு எருசலேமுக்கு வருகை தந்தார். இன்றைய உலகிலே சில மனிதர்கள் தலைவர்களாகும்படிக்கு தங்களை தாழ்மையுள்ளவர்கள் என்று காண்பித்து பாமர குடிமக்களோடு சில மணி நேரத்தை அவர்கள் வேலை செய்யும் இடத்திலோ அவர்கள் வீட்டிலோ செலவழித்து விட்டு அதை விளம்பரப்படுத்துகின்றார்கள். ஆண்டவராகிய இயேசுதாமே கழுதையில் ஏறி வந்ததால் அவர் தாழ்மையானவராக இருந்தார் என்பது பொருள் அல்ல. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:6-8 வரை. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமாக தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். மத்தேயு 26:51-54. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆகட்டும் என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து மரிக்கும் தருவாயிலும் இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று தன்னை துன்புறுத்தும் கொலைபாதகர்களுக்காகவும் வேண்டிக் கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சாந்த குணம் இன்னது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த தெய்வீக சுவாபத்திலே மனத்தாழ்மையும் கீழ்ப்படுகிறதும் இன்றியமையாதது. சுயபலத்திற்கும் சுயத்தின் ஆளுகைக்கே அங்கே இடமில்லை. தேவ சித்தம் நிறைவேறுவதே அதன் கனியாக வெளிப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.